வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அனர்த்த முகாமைத்துவத்தின் போது கடந்த காலங்களில் நிபுணர்களின் ஆலோசனைகள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவிடம் போலீஸ் வாக்குமூலம். வீரவங்சவின் மனைவியிடம் 2 கடவுச்சீட்டுகள், நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. சுன்னாகம் குடிநீரில் நச்சுத்தன்மை கலந்துள்ளதால் எதிர்கால சந்ததியினரின் நரம்பு மண்டலம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை. அடுத்த 72 மணித்தியாலத்துக்குள் கிழக்கு மாகாண அமைச்சரவை தீர்மானிக்கப்படும், முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவிப்பு. புதிய முதலமைச்சரினால் மக்களுக்கு எதனையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இல்லை என தாயா கமகே கருத்து. அனர்த்த முகாமைத்துவங்களின் போது கடந்த காலங்களில் நிபுணர்களின் ஆலோசனைகளை கவனத்தில் கொள்ளவில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். பொலனறுவையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இயற்கை அனர்த்தங்களின் பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்காக வெளிநாடுகளின் உதவிகளை பெற்றுக்கொண்டேனும் விசேட திட்டங்களை செயற்படுத்துவதாகவும் இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பொலனறுவை மாவட்ட மக்களுக்கு நட்டஈடு வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. முழுமையாக பாதிக்கப்பட்ட 393 வீடுகளுக்கும் பகுதியளவில் பாதிக்கப்பட்ட 1034 வீடுகளுக்கும் இதன்போது நட்டஈடு வழங்கப்பட்டது. அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் கடமை மக்களின் தேவைகளை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பூர்த்தி செய்வதாகும். பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் போது அவற்றுக்கு செவிசாய்த்தல் முக்கியமானதாகும். கடந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்களை கவனத்தில் கொண்ட போது நான் அறிந்த விடயம்தான் நிபுணத்துவ அறிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை, அவற்றை செயற்படுத்தவும் இல்லை. சில சந்தர்ப்பங்களில் தேவையான ஆய்வுகளை மேற்கொண்டு எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் முன்னெடுக்கப்படவில்லை. ஆகவே நிபுணத்துவ அறிவுடன் பரந்தளவில் செயற்பட்டு தேவையான தீர்மானங்களை எடுக்க அரசாங்கம் என்ற வகையில் எதிர்பார்க்கின்றோம். කළ හැකි කළ යුතු සියලු දේ රජයක් විදිහට අපි කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. அனர்த்த முகாமைத்துவத்திற்காக விசேட உதவிகளை சீன அரசாங்கம் வழங்கியுள்ளதாக இதன்போது அமைச்சர் ஜான் அமரதுங்க தெரிவித்தார். පහුගිය කාලේ තිබිච්ච ඒ දේශපාලන සංස්කෘතිය අනුව මුදල් கடந்த காலங்களில் காணப்பட்ட அரசியல் கலாச்சாரத்திற்கு அமைவாக நிதிக்கு என்ன நடந்தது, நிதி எவ்வாறு செலவிடப்பட்டுள்ளது என்பவை தொடர்பில் கவனம் செலுத்தி திரைச்சேரியை பொறுப்பேற்கும் போது சிறு தொகையை காணப்பட்டது. இதனால் எமக்கு வெளிநாட்டு உதவிகளை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்குவதற்காகவே இவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டது. இதனையிட்டு சீன அரசாங்கத்திற்கு முதலில் நன்றி கூறுகின்றேன். முதல் சுற்று பேச்சுவார்த்தைக்கு அவர் வந்து ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு புறம்பாக பல மில்லியன் டாலர்களுக்கு உபகரணங்களை நாளை அல்லது நாளை மறுதினம் இலங்கைக்கு அனுப்பி வைக்க உள்ளனர். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி வெவ்வேறு இலக்கங்களில் 2 இலக்கங்களில் தேசிய அடையாள அட்டைகள் 2 பயன்படுத்தியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தனர். குறித்த 2 அடையாள அட்டைகளையும் பயன்படுத்தி வங்கிக் கணக்குகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவியான ஷெஹாசா உதயந்த் எனப்படும் சசி வீரவங்ச மாலபி பிரதேசத்தில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. பிறப்புச் சான்றிதழ் மற்றும் கடவுச்சீட்டை மோசடியான முறையில் தயாரித்தமை தொடர்பில் அவரை கைது செய்துள்ளதாக இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பிரதான நீதவான் கிஹான் விலபிட்டியவிற்கு தெரிவித்தனர். இதனைத் தவிர சசி வீரவங்ச பயன்படுத்தி 2 தேசிய அடையாள அட்டைகளின் இலக்கங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். வைத்தியசாலையில் இருக்கும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கேட்டுக் கொண்டதற்கு அமைவாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காரணம் குறித்து சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் சட்ட வைத்திய அதிகாரி இன்று பிற்பகல் சசி வீரவங்சவை சோதனையிட்டுள்ளார். අගාමික සහ විගාමික පනතේ 45 වෙනි වගන්තිය අනුව අවිධිමත් ක්‍රියාපිළිවෙලක් යටතේ රාජතාන්ත්‍රික குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் 45வது பிரிவின் பிரகாரம் மோசடியான வகையில் ராஜதந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்தமை தொடர்பில் அவர் நேற்று கைது செய்யப்பட்டார். இந்த சட்டத்தின் பிரகாரம் குற்றமாகும். சட்ட வைத்திய அதிகாரியினால் அவர் இன்று சோதனையிடப்பட்டார். அதேபோன்று விசேட வைத்திய நிபுணர்களும் சோதனையிட்டனர். இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைவாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
இதேவேளை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவிடம் போலீஸ் தலைமையகத்தின் விசேட விசாரணை பிரிவினர் இன்று வாக்குமூலம் பெற்றுக் கொண்டனர். 2011 ஆண்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது சட்டவிரோதமாக பேரணி ஒன்றை நடத்தியமை தொடர்பில் கடுவெல மேயர் GH புத்ததாச செய்த முறைப்பாட்டிற்கு அமைவாகவே வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. 2011 ஆண்டின் குறித்த முறைப்பாட்டுக்கு அமைவாகவே வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக விசேட விசாரணை பிரிவில் அழைப்பு விடுத்தனர். இதன் பிரகாரம் வாக்குமூலம் அளித்துள்ளேன். சில வேளைகளில் மீண்டும் அழைக்க முடியும். 2 முறைப்பாடுகள் உள்ளன. மனைவிக்கு ஒரு முறைப்பாடும் எனக்கு ஒரு முறைப்பாடும் உள்ளது. හිටපු අමාත්‍ය විමල් වීරවංශ මහතා ඇතුළු කණ්ඩායමක් முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச உட்பட்ட குழுவினர் ஊர்வலமாக சென்றதாகவும் தான் ஊர்வலம் செல்வதற்காக இருந்த சந்தர்ப்பத்தில் அதற்கான சந்தர்ப்பத்தை போலீசார் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று அது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட விதிமுறைகளுக்கு முரணானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் முறைப்பாடு குறித்து மீண்டும் விசாரணை செய்யுமாறு சில நாட்களுக்கு முன்னர் கேட்டுக் கொண்டனர். இதன் அடிப்படையில் போலீஸ் தலைமையகத்தின் விசேட விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ඒ අනුව මේ සම්බන්ධ නැවත විමර්ශනයක් පොලිස් මුලස්ථානයේ විශේෂ විමර්ශනයකදී මගින් ආරම්භ කළා. கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் 25ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கடுவல நீதவான் உத்தரவிட்டுள்ளார். விமல் வீரவங்சவின் மனைவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் விமல் வீரவங்சவின் மனைவியை எதிர்வரும் 25ஆம் தேதி மீண்டும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டையில் கார் பந்தயத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தை பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். திசமஹராம பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார். தங்களுக்கு தேவையான விதத்தில் அமைச்சர்கள் வேலிகளை அமைத்து காணிகளை உரிமையாக்கிக் கொண்ட யுகம் நிறைவடைந்துள்ளது. கடந்த காலங்களில் கார் பந்தயத்திற்காக அம்பாந்தோட்டையில் பல ஏக்கர் காணிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. கார் பந்தயம் மற்றும் லம்போகனி செலுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அனைத்து காணிகளையும் மக்களுக்கு வழங்குவோம். சமுர்த்தி பயனாளிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் சலுகை கடன் வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் இதன்போது 182 பேருக்கு கடன் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு பாரிய சதியிடம் வருகின்றது. உயர் அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தில் நாம் கூறுவதை செய்யாமல் நமது மக்களை சிரமத்திற்குள்ளாக்கும் திட்டங்களை முன்னெடுக்கின்றனர். எனவே இதனை மீட்டெடுக்க வேண்டுமாயின் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். ஏப்ரல் மாதம் பொதுத் தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சி பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக் கொண்டு 113க்கும் அதிகமான ஆசனங்களை பெற்று ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் ஒன்று உருவாக்க வேண்டும். அடுத்த 72 மணித்தியாலத்துக்குள் அமைச்சரவை தீர்மானிக்கப்படும் என கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது தெரிவிக்கின்றார். கிண்ணியா பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிண்ணியாவில் மத்திய போக்குவரத்து பஸ் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு, பிரதான வீதியினை காப்பற்றிடுவதற்கான ஆரம்ப பணி மற்றும் 27 பஸ் வண்டிகளை கிழக்கு பிராந்தியத்திற்கு வழங்கும் நிகழ்வுகள் நேற்று இடம்பெற்றன. உள்ளக போக்குவரத்து பிரதி அமைச்சர் MS தௌஃபிக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் கலந்து கொண்டதுடன் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது உள்ளிட்ட மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். எங்களுடைய தலைவர் அவர்கள் கௌரவ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து இவ்வாறான ஒரு கூட்டாட்சியை எவ்வாறு ஏற்படுத்த முடியும் என்ற பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு போயிருக்கின்ற வேளையிலே கௌரவ எங்களுடைய தலைவர் அவர்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களை சந்தித்து இதற்கு ஒரு முடிவு காண எட்டியிருக்கின்ற வேளையிலே நான் நினைக்கின்றேன் இன்னும் வருகிற ஒரு 72 மணித்தியாலத்துக்குள் எங்களுடைய இந்த அமைச்சரவை தீர்மானிக்கப்படும். கிழக்கு மாகாண முதலமைச்சரால் மக்களுக்கு எதனையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை தனக்கு இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் தா கமகே தெரிவிக்கின்றார். ரவுஃப் ஹக்கீமை போன்று மக்களின் வாக்குகளை பெற்று அதன் பின்னர் அமைச்சர் பதவியை பெற்று செல்வந்தராகும் திட்டத்தை அல்ல நாம் சிந்திக்கின்றோம். அம்பாறை மாவட்டம் நாட்டுக்கே முன்னுதாரணமாக இருக்கும் விதத்தில் சிங்கள, முஸ்லிம், தமிழ் என்ற மூவின மக்களும் ஒன்றிணைந்து அம்பாறை மாவட்டத்தை அபிவிருத்தி செய்கின்ற திட்டத்தை நாம் ஒன்றிணைந்து முன்னெடுப்போம்.
அம்பாறை மாவட்டம் எனக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் பாரிய வேலைகளை செய்திருக்க முடியும். எனினும் முஸ்லிம் காங்கிரஸில் மஹிந்த ராஜபக்சவுக்கு உதவிகளை வழங்கிய முன்னாள் விவசாய அமைச்சர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். விவசாய அமைச்சராக 2.5 வருடங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு எதையும் செய்யாதவர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சருக்கு புதிதாக எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வது சிரமமாகும். கிழக்கு மாகாண சபையில் அமைச்சரவையில் பங்கேற்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவு என பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிடுகின்றார். கடந்த 2.5 வருஷங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு முஸ்லிம் முதலமைச்சர், 3 முஸ்லிம் அமைச்சர்கள், ஒரு சிங்கள அமைச்சர். அங்கு தமிழர்கள் யாருமே அமைச்சராக இருக்கவில்லை. இதனால் சகல இடங்களுமே ஏனைய இனங்களினால் நிரப்பப்பட்டது. அங்கிருக்கக்கூடிய மாகாண சபை உறுப்பினர்கள் முன்வைக்கப்பட்ட குறைபாடுகள், இதனை இவ்வாறே நாங்கள் விடுவோமாக இருந்தால் பல பாரதூரமான நிலைமைகள் ஏற்படும் என்ற வகையில் ஏதோ ஒரு வகையில் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாகாண சபை உறுப்பினர்கள் அவ்வாறான முடிவுக்கு வந்தார்கள். அதை நான் அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு என்று சொல்வது அது சரியான கருத்து அல்ல. அது அந்த முடிவினை எடுக்கும் பொழுது எல்லோரும் இருந்தார்கள். எல்லோருக்கும் அந்த முடிவில் விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு பிரச்சனை. ஆனால் எல்லோரும் இருந்து பேசி ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு தான் ஏனைய விவகாரங்களை கவனித்தது. சுதந்திர தின விழாவில் பங்கேற்றமை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்மானத்துக்கு எதிரானதல்ல என பார்லிமெண்ட் உறுப்பினர் M.A. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளதை சுரேஷ் பிரேமச்சந்திரன் விமர்சித்துள்ளார். தேசிய தினத்திலே பங்கு வருவதா இல்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு பதிலாக பலராலே சொல்லப்பட்ட ஒரு விடயம், நாங்கள் வளமையாக கலந்து கொள்வதில்லை, நாங்கள் போவதில்லை, வளமையாக போவதில்லை, அதுபோல இந்த முறை நாங்கள் போக போவதில்லை என்று ஒவ்வொருவரும் சொன்னது உண்மை. நாங்கள் அன்றைக்கு எடுத்த தீர்மானம் ஒரே ஒரு தீர்மானம், நாங்கள் பகிஷ்கரிப்பதில்லை என்பது. என்னுடைய பார்வையிலே ஒருவரும் போகாமல் இருந்தால் அது பகிஷ்கரிப்பு தான். ஒருவரும் போகாமல் இருந்துவிட்டு நாங்கள் பகிஷ்கரிக்கவில்லை என்று சொன்னால் அது வெற்று வார்த்தையாகத்தான் இருக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக நான் செயற்படவில்லை, அதற்கு இணங்கித்தான் நான் செயற்பட்டேன். பகிஷ்கரிக்கவில்லை என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அவர் சட்டத்திறனி என்று சொன்னதற்காக சொற்சிலம்பங்கள் ஆடையலாது. அவர் மக்களினுடைய வாக்குகளை ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர். சட்டத்திறனி வேலையை கோர்ட்ஸில் வச்சிருக்கலாம், அது இங்க வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இதுவரை காலமும் இன்றைக்கு மட்டும் பகிஷ்கரிக்கிறோம் என்று நாங்கள் சொல்லல, ஆனால் போறதில்லை. நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்றது கிடையாது. அதுக்கு நீங்கள் பகிஷ்கரிக்கிறேன் சொல்ல போட்டா என்ன, வேற சொல்ல போட்டால் என்ன, சரிதானே? பகிஷ்கரிக்கிறேன் என்று நாங்கள் சொன்னோம், ஆகவே போனோம் என்று சொன்னது எல்லாருக்கும் குடும்பி கட்டுற வேலையை தவிர வேற இல்லை. அது படிக்காத மோடையங்களுக்கு சொல்லக்கூடிய வாதமா இருக்கும், சரிதானே? ஆகவே அவர் செய்தது மிக மிக பிழையான விடயம். அந்த பாராளுமன்ற குழு கூட்டத்தில் அதனை எதிர்த்தார்கள் என்பதுதான் உண்மை. எந்த ஒரு காலகட்டத்திலும் அது போய் சொல்லப்படவில்லை. அவர்கள் தங்களது விருப்பத்துக்கேற்க போனார்கள், இருவரும் போனார்கள். ஆகவே சுதந்திர தினத்துக்கு போனது 2 பேரின் தனிப்பட்ட முடிவே தவிர அது கூட்டமைப்பினுடைய முடிவு அல்ல. மக்களின் தேவைக்காக ஒதுக்கிய பணத்தை நிறுத்துவதற்கு செயற்பட்ட அரசியல்வாதிகள் தற்போது அரசாங்கத்துடன் இருப்பதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் பாரூக் குறிப்பிடுகின்றார். மன்னார் கயாக்குழி அரசினர் தமிழ் பாடசாலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மன்னார் முசளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட காயாக்குழி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு ஒலிபெருக்கி சாதனங்கள் உள்ளிட்ட சில உபகரணங்கள் நேற்று வழங்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் பாரூக்கின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து இந்த உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த பிரதேசத்துக்கு ஒதுக்கப்பட்ட பல கோடிக்கணக்கான பணங்கள் முன்னைய அரசாங்கத்தில் இருந்தவர்கள் எனது பல பணத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். மக்களின் தேவைக்காக ஒதுக்கிய பணத்தை அவர்கள் அரசியல் லாபம் கருதி அந்த பணத்தை நிறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் பணத்தை நிறுத்தியவர்கள் இன்று எமது அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் ஆச்சரியமான விடயம். எனவே அவர்களை அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. பெற்ற பிள்ளையை காட்டில் எறிந்துவிட்டு சென்ற அவல நிலை நுவரெலியா மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் நுகத்தலாவு பிரதேசத்தின் காட்டுப்பகுதியிலிருந்து சிசு ஒன்றை வெளிமட போலீசார் இன்று மீட்டுள்ளனர். காட்டுப்பகுதியால் சென்ற தொழிலாளி ஒருவர் வழித்தடத்தின் போது கண்ட சிசுவை பத்திரமாக மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். பின்னர் அந்த சிசு உடனடியாக வெளிமட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அதன் மூலம் சிசு திடகாத்திரமாக இருக்கின்றமை உறுதி செய்யப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் கூறினார்.
சம்பவம் தொடர்பில் நுகத்தலாவ லாகுவெவ பகுதியைச் சேர்ந்த 20 வயதான திருமணமாகாத யுவதி ஒருவரும் அவரது தாயாரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டதில் அவர்கள் உண்மையை ஒப்புக்கொண்டதாக வலிமட போலீசார் தெரிவித்தனர். சிசு நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் வீட்டில் வைத்து பிரசவிக்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணைகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. கூட்டு ஒப்பந்தத்தினூடாக தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி எடுப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவிக்கின்றது. கூட்டு ஒப்பந்த தொழிற்சங்க பங்குதாரர்களோடு கலந்துரையாடி தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் தீர்மானிக்க உள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் முத்துசிவலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரின் கையெழுத்தோடு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் சிபாரசு செய்யப்பட்டுள்ள தொகையும் உள்ளடங்கும் வகையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு பெற்றுக் கொடுக்க முயற்சிப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு நலன்களுக்கு வலு சேர்க்கும் கூட்டு ஒப்பந்தம் மார்ச் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் அளிக்கின்ற வாக்குகளுக்கு அப்பால் ஊடக தர்மம் என்பது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பாரிய வெற்றியடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பார்லிமெண்ட் உறுப்பினர் பாஷிர் சேகுதாவுத் குறிப்பிடுகின்றார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி என்பதும் ஜனாதிபதி தேர்தலின் தோல்வி என்பதும் மக்களுடைய பங்களிப்பு, அத்தோடு சேர்த்து ஒரு தார்மீகமுள்ள ஊடகத்தின் பங்களிப்பும் என்பதை மிக தெளிவாக நான் இந்த இடத்திலே வைத்து கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவேதான் ஒரு தேர்தலின் வெற்றி தோல்வியில் மனிதர்களுடைய வாக்குகளுக்கு அப்பால் கண்ணுக்கு புலப்படாத வகையிலே சேவை புரிகிற விஷயங்களும் இருக்கின்றன. அந்த வகையிலே சிரச ஊடகத்தை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே மேன்மிதங்கிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வெற்றி பெற்று ஜனாதிபதி ஆவதற்கு ஒரு கண்ணுக்கு புலப்படாத காரணி இருக்கிறது. கடந்த தேர்தலுக்கு முன்பு பெரும்பாலான தனியார் ஊடகங்கள், அரச ஊடகங்கள் முழுவதும் ஒட்டுமொத்தமாக மைத்ரிபால சிறிசேன அவருடைய செய்திகளுக்கும் அவருக்கான பிரச்சாரத்திற்கும் இருட்டடிப்பு செய்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களையே வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக முழுமையான பங்களிப்பை செய்து கொண்டிருந்த ஒரு தருணத்தை ஒரே ஒரு ஊடகம் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்காக போராடி தன்னுடைய திரைகளை விலக்கி இந்த உலகிற்கும் நாட்டிற்கும் பிரச்சாரத்திற்கான வழியை அப்படியே அகல திறந்து விட்டிருந்தது. அந்த நிறுவனம் சிரச ஊடக நிறுவனம் என்பதை யாரும் மறக்கக்கூடாது. மக்கள் அளிக்கிற வாக்குகளுக்கு அப்பால், கட்சிகள் போடுகிற கோஷங்களுக்கு அப்பால், தேர்தல்களிலே வேலை செய்கிற பணப்புழக்கத்துக்கு அப்பால் ஊடக தர்மம், ஊடகத்தின் கடமை, ஊடகத்தின் அஞ்சாமை, ஊடகத்தின் நிமிர்ந்த பார்வை, நேர்கொண்ட அணுகுமுறை என்பதும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பாரிய வெற்றி அடைந்திருக்கிறது என்பதுதான் கடந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றியிலே மிக முக்கியமானது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிரச டிவியினுடைய அந்த நிகழ்ச்சியும் சட்டன நிகழ்ச்சியும் பல இடங்களுக்கு இந்த அவர்களுடைய மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு எதிரான கருத்து என்று சொல்லாவிட்டாலும் மைத்ரிபால சிறிசேன அவர்களுடையதும் அவருக்கு ஆதரவான சக்தியினுடைய கருத்துக்களையும் மக்களுக்குள் கொண்டு செல்வதில் மிகப்பெரிய சக்தியாக இருந்தது. மக்கள் விடுதலை முன்னணியின் மாற்றுக்குழு இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சித்தது. புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட முன்னர் மக்கள் என்ன கூறினர்? அரசாங்கத்தின் அமைச்சர்களும் ஜனாதிபதியும் செயலாளர்களும் பாரிய திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினர். கம்பஹாவில் 50 அல்லது 60 ஏக்கர் காணியை மறித்து வேலி அமைத்தால் அது பசில் ராஜபக்சனுடையது என்றும், கொழும்பில் 2 மாடி வீடொன்றை அமைக்கும் பொழுது அது கோத்தாபே ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்றும், ஹோட்டல் ஒன்றை அமைக்கும் பொழுது அது நாமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்றும் கூறப்பட்டது. இவை அனைத்தும் உண்மை என்று நாம் நம்பியிருந்ததுடன் மக்களும் நம்பியிருந்தார்கள். எனினும் தற்போது மக்கள் சிந்திக்க ஆரம்பித்துள்ளனர். காணிகளும் கட்டடங்களும் ஹோட்டல்களும் லம்போகினி கார்களும் அவர்களுக்கு சொந்தமானது என்று கூறிய போதும் இன்று என்ன நடக்கின்றது? அவற்றை அரசுடைமையாக்கும் வரையில் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனினும் இன்று அவற்றை அரசுடைமையாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மக்கள் மத்தியில் கூறிய பொய்யான விடயங்களாகவே அவை மாறியுள்ளன.
பொது தேர்தலின் போது தற்போதைய அரசாங்கத்தை தோல்வியடைய செய்வதாக முன்னாள் அமைச்சர் குமார பெல்கம தெரிவிக்கின்றார். அதிக காலம் இந்த அரசாங்கம் இருக்காது. அடுத்த வாரம் பாராளுமன்ற அமர்வு இடம்பெறும் பொழுது இந்த அரசாங்கம் தேவையில்லை என்று நாம் முடிவெடுத்தால் இந்த அரசாங்கத்தை தோல்வியடை செய்துவிட்டு அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள முடியும். எனினும் நாம் அதனை செய்வதில்லை. අතිගරු ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහත්තයා නිසා එතුමාට ගෞරවයක් அவருக்கு நாம் மதிப்பளிக்கின்றோம். 100 நாள் திட்டத்திற்கு ஒத்துழைக்குமாறு அவர் கோரியுள்ளார். අපිට සහයෝගය දෙන්න කියලා. අන්න ඒ නිසා අපි එක්කව වෙලා ඒ දේ කරන්නේ. மத்துகமை கேட்போர் கூடத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை பகிர்ந்தளிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்விலேயே முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம இதனை கூறினார். சுண்ணாகம் குடிநீரில் நச்சுத்தன்மை கலந்துள்ளதால் எதிர்கால சந்ததியினரின் நரம்பு மண்டலம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். சுண்ணாகம் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் 6 அம்ச பரிந்துரைகளை முன்வைத்து யாழ் மருத்துவ சங்கத்தினால் வடமாகாண முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. நச்சுத்தன்மை வாய்ந்த பகுதிகள் குறித்து ஆய்வு, பாதுகாப்பாக அவற்றை அகற்றுவது, நச்சுத்தன்மையின் வேரை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வு, நச்சுத்தன்மை கண்டுபிடிக்கப்பட்ட 4 கிணறுகளை அகற்றுவது, பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி யாழ் மருத்துவ சங்கம் வடமாகாண முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளது. மேலும் இந்த பிரச்சினையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனப்பதற்றத்தை தணிக்கும் வகையில் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். அவற்றில் நச்சுத்தன்மை வாய்ந்த சேதன பொருட்கள் மாத்திரமல்லாது நச்சுத்தன்மை வாய்ந்த பேர உலோகம், குறிப்பாக இந்த ஈயம் கலந்திருப்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஈயம் உடலில், மனித உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக செறிந்து நரம்பு மண்டலத்தில், சிறுவர்களின் நரம்பு மண்டலத்தை மிகவும் கடுமையாக பாதிக்கும். அதே வேளையில் வயது வந்தவர்களுக்கும் அது நாளடைவில் உடலில் சேரும் பொழுது அவர்களுடைய நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆனால் இது எல்லாம் ஒரு சில இடங்களில் இடம்பெறாது. சில வருடங்களாவது செல்லும். அதாவது நாளடைவில் அந்த தண்ணியை தொடர்ச்சியாக குடித்து கொண்டு வந்தால் அதன் மூலமாக இந்த பாதிப்புகள் ஏற்படும். மிருகங்களுக்கோ, ஆடுகளுக்கோ, மாடுகளுக்கோ கொடுத்து அவற்றின் இறைச்சியை நாங்கள் உண்டால் அல்லது விவசாயத்துக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த பகுதி, அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த, அதாவது ஈயம் கலந்த நீரில் வளரும் தாவரங்களிலிருந்து புறப்பட்ட பல வகைகளோ மரக்கறிகளை நாங்கள் உண்ணும் பொழுதும் கூட இந்த உணவுச் சங்கிலி வழியாக இந்த ஈயமானது மனித உடலில் ஏறி பாதிப்பை ஏற்படுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக கடந்த கால ஆய்வுகள் காட்டுகின்றன. இதேவேளை பல மாதங்களாக தாம் எதிர்நோக்கியுள்ள இந்த பிரச்சினை தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில் எவ்வித கவனமும் செலுத்தவில்லை என அந்த பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பான மின்சக்தி அமைச்சு இதுவரை எங்கெந்த பிரச்சனை தொடர்பாக நேரடியாக கவனம் செலுத்தவில்லை. சும்மா ஏரியா தண்ணி வளமுள்ள ஏரியா, நல்ல தண்ணி உள்ள இடம். அந்த தண்ணியே இப்ப மாசவே பண்றபடியால் இப்ப மற்ற இடங்கள்ல போய் தண்ணி எடுக்க வேண்டி கிடக்குது. இந்த தண்ணியை பற்றி என்ன கவர்மெண்ட் கதைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதனால் எப்படி ஏற்பட்டது என்பதைத்தான் முதல் கண்டுபிடிக்கணும். அதோடு இந்த நீரை சுத்திகரிக்கின்ற விதத்தை நாங்கள் அறிய வேண்டி கிடக்கின்றது. பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும் இம்மாதிரியான அன்றாட வாழ்வியல் பிரச்சினைகளை அரசு துரித நடவடிக்கை மேற்கொண்டு தீர்க்க வேண்டும் என்பது மக்களின் அவசர எதிர்பார்ப்பாக உள்ளது. மேல்கொத்மலை திட்டத்தினால் வாழ்விடங்களை பறிகொடுத்த மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ள நிலையில் அதன் திட்டமும் தன்னிறைவை கண்டுள்ளது. தலவாக்கலை நகரை அண்மித்து ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் மேல்கொத்மலை திட்டம் 2012ஆம் ஆண்டு நிர்மாணித்து நிறைவு செய்யப்பட்டது. இந்த திட்டத்திற்காக ஜப்பான் அரசாங்கத்தினால் சுமார் 46 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மேல்கொத்மலை திட்ட நிர்மாணத்தின் போது ஒரு கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் அவர்களது குடியிருப்புகள் மற்றும் அடிப்படை வசதிகள் என அனைத்தும் அழிவடைந்திருந்தன. வீடுகள், ஆலயங்கள், தேவாலயங்கள், வர்த்தக நிலையங்கள் என அனைத்தும் இந்த திட்டத்தினால் சேதமடைந்திருந்தன. மேல்கொத்மலை திட்டத்தினால் சேதமடைந்த வீடுகள், ஆலயங்கள், தேவாலயங்கள், வர்த்தக நிலையங்கள் மேல் நிர்மாணிக்கப்பட்டு அந்த மக்களிடமே அவை கையளிக்கப்பட்டுள்ளன. மேல்கொத்மலை திட்ட நிர்மாணத்தினால் சேதமடைந்த தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயம் மீண்டும் புதுப்பொழிவுடன் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்காக 520 வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் அந்த வீடுகளில் மேல்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். இங்க 2 காம்பரை கட்டி கொடுத்துருக்காங்க.
பின்னுக்கு என்ன டவுனுக்கு தான் ஆட்டோ பிடிச்சி போவோம் வருவோம், அவ்வளோதாங்க. வேற ஒன்றும் பிரச்சனை எங்களுக்கு இல்லை. மேல் கொத்மலை நீர்த்தேக்க திட்டம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலமா எங்களோட மக்களுக்கு ஒரு வசதியான ஒரு இருப்பிடத்தை தேடி தந்த இந்த செயற்திட்டத்தை முன் வச்ச எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. மேலும் மேல்குத்மலை திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களுக்காக 50 வர்த்தக நிலையங்களும் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தலவாக்கலையில் 3 இந்து ஆலயங்களும் 2 தேவாலயங்களும் ஜப்பான் அரசாங்கத்தினால் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த பிரதேச மக்களின் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக மாத்திரம் சுமார் 7.3 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மேல்குத்மலை திட்ட அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். மேல்குத்மலை திட்டம் முழுமையாக நிறைவு பெற்றுள்ள நிலையில் அதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைகளும் முழுமை கண்டுள்ளன. மாலைத்தீவின் ஜனநாயக கட்சித் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான முகமது நசீர் விசாரணைகளுக்காக இன்று மாலை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். குற்றவியல் நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்துல்லா முகமதுவை தமது ஆட்சிக் காலத்தில் சட்டவிரோதமான முறையில் தடுத்து வைத்தமை தொடர்பில் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர் மற்றும் அவரது சகாக்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் முகமது நசீரை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற வேளை ஊடகவியலாளர்கள் அவரை இடைமறித்து கேள்வி எழுப்ப முற்பட்ட போது ஏற்பட்ட குழப்ப நிலையில் அவர் நிலை தடுமாறி கீழே வீழ்ந்ததாகவும் மாலைத்தீவு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் இந்த அமளி துமளியின் போது அவரின் சட்டை கிழிந்ததுடன் போலீஸ் விசேட நடவடிக்கை பிரிவினர் அவரை நீதிமன்றத்திற்குள் இழுத்து செல்ல முற்பட்டனர். எனினும் அவர் தாமாகவே செல்வதாக வற்புறுத்தியுள்ளதாக மாலைத்தீவு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்ற போது நசீரின் ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீதிமன்ற வளாகத்தில் குழுமியிருந்து அந்த பகுதியில் போலீசாருக்கு தடைகளை ஏற்படுத்தியிருந்ததாக மாலைத்தீவு ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. வணக்கம். வணக்கம்.